அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை மொத்தம் 105 அடி உயரமும் 32.8 டிஎம்சி கொள்ளளவும் கொண்டுள்ளது. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய மண் அணையாக இந்த அணை விளங்கி வருகிறது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் சுமார் 2,47,000 ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் மூலம் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் மற்றும் கீழ்பவானி வாய்க்கால் ஆகிய பாசனங்கள் மூலம் 2,47,000 ஏக்கர் பாசன நிலங்கள் வசதி பெற்று வருகிறது. இந்த நிலையில அதாவது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதனால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது இன்று பவானிசாகர் அணையின் 100 அடியை எட்டியுள்ளது. அதாவது இதுவரை 31 முறை 100 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று பவானிசாகர் அணை 100 அடியை எட்டியதால் 32வது முறையாக 100 அடியை பவானிசாகர் அணை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வருடம் அதாவது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாய் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தொடர்ந்து அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து வந்த காரணத்தால் பவானிசாகர் அணையின் மூலம் அதாவது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்காக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து சுமார் 18,000 கன அடிக்கு மேல் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் தற்போது 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையின் சார்பில் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.